இந்திய தேசத்தை நேசித்தபடி தங்கள் தாய் மீதும் தாய்மொழி மீதும் அளவு கடந்த பற்று கொண்டவர்கள் கன்னடர்கள். பிக் பேங் பெருவெடிப்பில் பிறந்த இந்த உலகம் எப்பொழுதும் ஒரு பக்கம் வெளிச்சமாகவும் இன்னொரு பக்கம் இருட்டுமாக இருக்கும். இது ஹாஃப் லைட் ஸ்டோரிஸ். நான் மயில்வேல் ராஜா. அயல் நாட்டிற்கு சென்றால் கூட ஐ எம் an இந்தியன் அண்ட் ப்ரவுட் கன்னடிகா என்றுதான் பெருமையுடன் சொல்வார்கள் கன்னடர்கள். ஒருபொழுதும் அவர்கள் தங்கள் முகத்தில் திராவிட சாயமோ ஆரிய சாயமோ பூசிக்கொள்ள மாட்டார்கள். அவர்கள் தலை முதலில் எப்பொழுதும் கன்னட எழுத்துக்கும் எழுத்தாளர்களுக்குமே தலை வணங்கும். சாதி மத வேற்றுமைகளை கடந்து ஒரு இனத்தை ஒன்றுபடுத்த முடியும் என்பதற்கு கன்னட மொழி ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு. நல்லவர்களாகவும் வல்லவர்களாகவும் தங்கள் இனத்தையும் மொழியையும் தேசிய பற்றுடன் காத்து வழிநடத்தும் கன்னடர்கள் அவ்வப்போது தமிழ்நாட்டில் மட்டும் இயங்கும் திராவிடத்தால் வில்லனாக்கப்படுவார்கள். அதற்கு சமீபத்திய உதாரணம் தென்னிந்திய நடிகர் சங்கத்தின் வயதில் மூத்த உறுப்பினர் கமல் அவர்களின் மொழி குறித்த சர்ச்சை பேச்சு. கன்னட மொழியை தொட்டால் சினிங்கி மட்டுமல்ல சீரவும் செய்வார்கள் கன்னடர்கள் என்று உலகத்திற்கே தெரியும் பொழுது வயதில் மூத்த தென்னிந்திய நடிகர் சங்க உறுப்பினர் கமலுக்கு இது தெரியாதா? திராவிட கருப்பு சட்டைக்காரர்கள் செய்து கொண்டிருக்கும் மிகப்பெரிய தவறு என்னவென்றால் வந்தாரை வாழ வைக்கும் தமிழகத்தில் சொகுசாக அமர்ந்து கொண்டு திராவிட சித்தாந்தங்களை பேசுவது. திராவிடம் 4 மொழிகளை உள்ளடக்கியது உண்மை என்றால் இந்த கருப்பு சட்டை திராவிட சித்தாந்தவாதிகள் இங்கிருந்து கொண்டே கத்திக்கொண்டு இருக்கக்கூடாது. கேரளா, ஆந்திரா, கர்நாடகா, தெலுங்கானா போன்ற பிற மாநிலங்களுக்கும் சென்று அவர்கள் திராவிட சித்தாந்த கருத்துக்களை பரப்ப வேண்டும். இந்த கருப்பு சட்டை திராவிட சித்தாந்தவாதி நடிகர்கள் தென்னிந்திய நடிகர் சங்க கிளைகளை மற்ற திராவிட மாநிலங்களிலும் நிறுவ வேண்டும். அல்லது இந்த தென்னிந்திய நடிகர் சங்கத்தை நியூட்ரலாக வேறு ஒரு வட மாநிலத்திற்கு மாற்றிவிட வேண்டும். நடிகர் கமலின் திராவிடம் ஒரு தமிழ்நாட்டு கிணத்து தவளை என்றாலும் அவர் எழுப்பும் சத்தம் கிணற்றுக்கு வெளியே அண்டை மாநிலங்களில் வாழும் படம் பார்க்க வரும் தமிழர்களுக்கு ஆபத்தை ஏற்படுத்தலாம். மீண்டும் சொல்கிறேன், இந்திய தேசத்தை நேசித்தபடி தங்கள் தாய் மீதும் தாய்மொழி மீதும் அதிதீவிர பற்று கொண்ட கன்னடர்கள் தொட்டால் சினிங்கி மட்டுமல்ல சீரவும் செய்வார்கள்.